வாங்க தம்பி வாங்க, நல்லா இருக்கீங்களா? அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க வீட்டுல. அப்பவுமே நினைச்சா வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்க வேலையில பார்க்க முடியல தம்பி வந்து. ஐயோ அண்ணன், நீங்க நினைச்சதே ரொம்ப பெரிய விஷயம் அண்ணே. அதுல எல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணே, லைட்டா சின்னதா தான் அடி, நீங்க கவலைப்படாதீங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? சின்ன தம்பி இப்படி கேள்வி கேட்டுட்டீங்க, யாருன்னு தெரியாம வாங்க வாங்கன்னு சொல்றேன் நானு. நல்லதான் கேக்குறீங்க போங்க. ஆமா, ரகு தம்பியோட ஃப்ரெண்டு, ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறது. எத்தனை நாள் வந்துட்டு போயிருக்கீங்க, எனக்கு தெரியாதா என்ன? என் தம்பி, என் கையில உங்களுக்கு நான் எத்தனை நாள் சமைச்சு கொடுத்துருக்கேன். இந்த பாப்பா கூட இங்க தானே இருந்துச்சு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா தான் நீங்க இங்க வரதே இல்ல, அப்படிதானே? ஆனா போவாங்க தம்பி, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. அஜிஷு அண்ணன் கோவப்படாதீங்க அண்ணே. இல்லண்ணே, ரொம்ப நாளா வரவே இல்ல வீட்டு பக்கம், அதான் மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். மத்தபடி எதுவும் இல்லண்ணே. சாரி என்ன, மன்னிச்சிருங்க, தப்ப எடுத்துக்காதீங்க அண்ணே. சாரி என்ன, பரவாயில்ல பரவாயில்லப்பா, இருக்கட்டும். அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு ரகு தம்பி தான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருக்கான். ஆமா, 2 நாளா காணாம போயிட்டியே. ரகு தம்பி என்கிட்ட தான் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கும், எங்க போனான்னு தெரியலன்னு, என்ன பண்றானு தெரியல, பசி தாங்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இங்கனே இருக்கும் போது வேலை வேலைக்கு சாப்பிடணும்னு சொல்லுவேன், பசி தாங்க மாட்டேல்ல. ஏன் இந்த பிள்ளைய பிரிஞ்சிருக்கும் போது கூட சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு தானே போயிட்டு தேர்வு இந்த பிள்ளை கிட்ட சமாதானப்படுறதுக்கு. ஐயோ அண்ணன், நீங்க வேற ஜாலியா பேசுறேன்ட்டு மொத்தம் உண்மையை போட்டு உடச்சிடாதீங்க. இவன் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் எல்லாம் இல்ல. ஆமா, சும்மா இருங்கண்ணே. ஆதி, சும்மா சொன்னடி, சண்டை வேண்டாம். அவர் போட்டு உங்களுக்கு இருக்கு. சரிப்பா, நீ பேசிக்கிட்டு இரு, நான் போயிட்டு உனக்கு குடிக்க காப்பி எடுத்துட்டு வரேன். சரிங்கண்ணே. ரகுலா எங்கண்ணே, யாருமே காங்கவே செய்யல. எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சுதான் வந்தேன், யாருமே இல்லையே. அதான் சொல்றலப்பா, நீ வளகாப்புனா வளகாப்புக்கு நேரத்தோட வரணும். வளகாப்பு போட்டு எல்லாரும் சாப்பிட்டு இருந்து கிளம்பியே செஞ்சுட்டாங்க. நீ ஆடி அசைஞ்சு பொறுமையா வந்திருக்க. இன்னும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்திருந்தா இன்னும் சௌரியமா இருந்திருக்கும். அப்படி சொல்லுங்க, நானும் எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, நேரமாச்சுன்னு சாருக்கு ஒரு சட்டையும் ஃபேண்ட்டும் போடுறதுக்கு இவ்வளவு நேரம். என்னமா சொல்ற? எப்பவுமே பொண்ணுங்க தானே லேட் பண்ணுவாங்க. இங்க அப்படியே ஆப்போசிட்னே. சின்னமா சொல்ற? அது ஐயோ அண்ணே, அவ விட்டா பேசிக்கிட்டே இருப்பானே, நீங்க போயிட்டு காஃபி எடுத்துட்டு வாங்க போங்கண்ணே. சரிப்பா, நான் போயிட்டு காஃபி எடுத்துட்டு அப்படியே மேலதான் எல்லாரும் இருக்காங்க, நான் சொல்றேன் நீ வந்திருக்கேன்னு சொல்லி. உன் பேர் என்னமோ, என்னப்பா பேரு? என்னன்னா நீங்க இவ்வளவு நேரம் ஒருத்தி பக்கத்துல இருந்து ஆதி ஆதின்னு அவதான் பேர் வச்ச மாதிரி என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இதுல இருந்து தெரியல என் பேர் என்னன்னு. சரிப்பா, நான் போய் சொல்றேன். சின்ன சொன்னவர்கிட்ட இவ்வளவு நேரம் நான் தான் பேர் வச்ச மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேனா? உன்ன அடிபட்டுக்குன்னு பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நானும் இன்னொரு சைடு மண்டையை உடைச்சிருவேன். ஆமா, நீ தானடா சொன்ன லவ் பண்ணும்போது ஆதினே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அப்படிதானே கூப்பிடுறேன், உனக்கு இப்ப மட்டும் உறுத்துதோ? சரி சரி, ஓகே ஓகே, இப்பதான் புரியுது உன்னுடைய சுயநலம் என்னன்னு சொல்லிட்டு. ஆமா பசங்க எல்லாம் ரொம்ப மோசம்பா, நிமிஷத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பீங்க. ஏய், நாங்களாடி யாருன்னு அவங்க உங்களுக்கே தெரியும், பொண்ணுங்க தான் ரொம்ப ரொம்ப மோசம். ஆமா ஏண்டி, நீங்க எத்தனை நாள் லேட் பண்ணிருப்ப சாரி மாத்திரைக்கு, அதுக்கெல்லாம் நான் கோவப்பட்டிருக்கேன்னா என்ன? பொறுமையா இருந்து ஒண்ணு கூட்டிட்டு வந்தது இல்ல. இப்போ ஒரு நாள் நான் இந்த சட்டையும் பேண்டையும் மாத்திரைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போட்டு கொடுக்குறியே, நீ எவ்வளவு பெரிய ஆளு? அது சும்மா சொன்னேன். ஓ, நீங்க சொன்னா சும்மா, நான் சொன்னா சரி சரி, ரொம்ப நல்லதா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. போடா. எங்க போனோம்? இங்க போக வேண்டாம், இங்க உட்காரு. சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? இல்ல, இந்த ஆப் சாரியில ரொம்ப சூப்பரா இருக்க. ஓ, இவ்வளவு நேரம் அங்க இருந்து உன் கூட தான் வந்திருக்கேன், அப்பெல்லாம் உனக்கு சொல்லணும்னு தோணல, இப்பதான் சொல்லணும்னு தோணுதா? சீ, சண்டை போடாதீ, அதான் சொல்லிட்டேன்ல உன்ன. அனு அனு, சொல்லுங்க ரகு. ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியோ? இங்க பாருங்க ரகு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல, நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஆமா, நீங்க ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க, நான் எத்தனை வாட்டி சொல்றது ரகு? இங்க பாருங்க, நீங்க சொன்னதே தான் நானும் சொல்றேன். நம்மளுக்கு இன்னொரு வாட்டி குழந்தை பிறக்காம இருக்க போறதும் இல்ல, அப்படி பிறக்காம போனாலுமே ஒரு கவலையும் இல்ல. நீங்க என்ன நல்லா பாத்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க ஒன்னும் மத்த வீட்டுல இருக்க மாதிரி நார்மலான ஹஸ்பண்ட் இல்ல. என் பொண்டாட்டி என்னை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணவும் தெரியும், நான் தப்பு பண்ண கண்டிக்கவும் தெரியும். என்ன ஒரு குழந்தை மாதிரி பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ குழந்தைய நினைச்சு நான் ஏன் ஃபீல் பண்ணணும் சொல்லுங்க? போய் தானே சொல்ற, உனக்கு வருத்தமா தானே இருக்கு. ஷேமேல உனக்கு எந்த கோவமும் இல்லையானோ? ஷோ, உங்களை அப்படியே காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா ஒரு விஷயம், இப்ப நீங்க எனக்கு தரீங்களா இல்ல நான் உங்களுக்கு தரவா? சும்மா இருடி, சும்மா எனக்காண்டி வருத்தப்படுற விஷயத்த வருத்தப்படாத மாதிரி நடிக்காத. எதுவா இருந்தாலும் வெளியே சொல்லிடணும் ஓப்பனா, இல்லைன்னா அதுவே பெரிய பிரச்சனையாயிரும். அதுக்காண்டிதான் சொல்றேன். இந்த மாதிரி உள்ளே வச்சு கவலைப்படுறதுனால ஷிவ்லோல பெரிய பிரச்சனை எல்லாம் வரும் தெரியுமா? இங்க பாரு அனு, ரொம்ப டிப்ரெஸ் ஆக வேண்டாம். உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்ல அனு, என்கிட்ட ஓப்பனா ப்ளீஸ் அனு. என்ன நம்புறல நீ என்ன? ஷோ, உங்களை மட்டும் தான் நான் நம்புறேன். இந்த உலகத்துல வேற யாரு மேலக்கும் எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலாம், போதுமா? எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ஷேராகு சென்னை நல்லா பார்த்து பாருன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். குழந்தையே இல்லைனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில நீங்க என்ன குழந்தை மாதிரி பாத்துப்பீங்க தானே, அது எனக்கு போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது கடைசி வரைக்கும், ஏன் நம்மளுக்கு 60-70 வயசு வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போமான்னு தெரியல, அந்த வயசு வரைக்கும் நீங்க என்ன இதே மாதிரி பாத்துப்பீங்கன்னு சொல்லுங்க, அப்ப நான் வருத்தப்படாம இருக்கேன். இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும், அதை நினைச்சு மட்டும்தான், குழந்தைய நினைச்சு இல்ல. அப்புறம் எதுக்குடி அந்த இடத்துல வச்சு உன்னை பேசும்போது நீ அமைதியா ரூம்குள்ள வந்து அழுத? சொல்லு. நான் கேட்ட உடனே அழுத தானே? நான் அழுததுக்கு ஒன்னும் காரணம் அது இல்ல, நீங்க தான் காரணம். ஆமா. நானா?
நான் என்னடி பண்ண உன்ன? என்ன பண்ணீங்களா? உங்களை மறந்துட்டீங்களா நீங்க? நான் அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் ரூம்குள்ள வந்து என்ன மிரட்டினீங்க தானே, என்ன அடிச்சிருவேன்னு சொன்னீங்க தானே, அடிச்சு பல்ல உடைச்சிருவேன் வரைக்கும் சொன்னீங்க. இதெல்லாம் மறந்துட்டேன்னு நினைச்சீங்களா? அப்போ இதெல்லாம் உங்க மனசுல இருக்கு செய்யணும்னு சொல்லி, அப்படிதானே? சொல்லுங்க ரகு. விளையாடாதனு, எந்த விஷயத்துல எப்படி விளையாடணும்னு கூட தெரியாம இருக்க. சொல்லுடி, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அப்ப எதுக்கு அழுத? அஷோ, சத்தியமா சொல்றேன், அதுக்குதான் அழுதேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்படிதான். எங்க அம்மா என்ன சின்னதா முறைச்சா கூட எனக்கு அழுக வந்துரும். நீங்களும் கத்தி கத்தி பேசுனீங்களா, எனக்கு அவங்க சொன்னதை நினைச்சு நீங்க கத்துனதை நினைச்சு பயந்துட்டேன். எந்த பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லிட்டு. எங்க அம்மா எல்லாம் வர வெளியே இருந்தாங்க. அதெல்லாம் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்போம்னு எனக்கு தெரியல. அதனாலதான் அழுக வந்துச்சு. புரிஞ்சுக்கோங்க, மத்தபடி எதுவுமே இல்ல. இப்ப மச்ச சிரிக்கிறீங்களா என் கணவரே? சரி, ஓகே, இந்த லாஜிக் கரெக்டா தான் இருக்கு. அப்ப எதுக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்காண்டி ஃபங்க்ஷன்ல கலந்துக்காம வந்த? அதுவும் இது நம்ம வீட்டுல நடக்கிற முதல் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி வளகாப்புலாம் நம்ம வீட்டுல நடந்ததே இல்ல. நீ கேட்கலாம் ரேஷ்மாக்கு நடந்திருக்கும்லான்னு சொல்லிட்டு. ரேஷ்மா விஷயம்லாம் ஆரம்பிச்சா ரொம்ப பெரிய விஷயமா போய் முடியும். அவளுக்கெல்லாம் ரொம்ப நரகமான வாழ்க்கை தான். சரி வீடு, அவளுக்குலாம் இதெல்லாம் எதுவுமே பண்ணல நாங்க. சோ இதுதான் நாங்க வீட்டுல நடக்கிற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அது உனக்கும் தெரியும். அப்ப ஏன் நீ இதுல வந்து கலந்துக்காம ஒதுங்கி இருந்த? யாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்காண்டியா? அப்போ உனக்கு அது கஷ்டமா இருக்க போய் தானே நீ ஒதுங்கி இருந்த? அப்படிலாம் எதுவுமே இல்லங்க, ப்ராமிஸா. நான் தான் சொல்றேன்ல என்னன்னு சொல்லி. அப்ப என்னன்னு சொல்லு. அவங்க சொன்னதும் ஒரு வகையில காரணம் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்க சொன்னதுக்காண்டி நான் ஒதுங்கி இல்ல, முத்துமாரி பிரியாவுக்காண்டி தான் நான் ஒதுங்கி இருந்தேன். அப்ப நீயும் நினைக்கிற என்ன நம்ம ரெண்டு பேரும் ராசி இல்லாதவங்கன்னு? ஐயோ ரகு, நான் ஏன் அப்படி நினைக்கிறேன்? நீங்க கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்களும் இதே வார்த்தையை என்ன பார்த்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. அது உண்மையா பொய்யாலாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க எனக்கு கிடைக்கிறதுக்கு உண்மையாவே நான் கொடுத்து வச்சிருக்கோம். நான் என்ன புண்ணியம் பண்ணணும்னு தெரியல. அதனாலதான் நீங்க எனக்கு கிடைச்சீங்க, நான் நம்புறேன். அப்ப எப்படி நான் ராசி இல்லாதவளா ஆவேன் சொல்லுங்க? இதெல்லாம் நல்லா பேசு, ஆனா கேட்கறதுக்கு மட்டும் காரணம் சொல்லாத. சொல்ல விட்டா தானே, அதுக்குள்ள நொய்யு நொய்யுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி சொல்றதா? சரி கேக்கல, சொல்லு. அதான் சொல்றேனே, முத்துமாரி பிரியாவுக்காண்டி தான் சொல்லி. அந்த இடத்துல நான் நின்னுகிட்டு இருந்து வேற யாராச்சும் எதனா சொன்னாங்கன்னா முத்துமாரியும் சரி பிரியாவும் சரி சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க? ஏற்கனவே 5th மந்த் வளகாப்பு எப்படி நடந்துச்சுன்னு தெரியும்ல. இது 7th மந்த் வளகாப்பாச்சு, நல்லா நடக்கணும், நல்லா அழகா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நேத்து நைட் எல்லாம் அவங்க வண்டியில வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க? எனக்கு பயமா இருக்கு ராகு, ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமான்னு சொல்லிட்டு. ஏன் அதெல்லாம் விடுங்க. காலையில முத்துமாரி லேட்டா வந்ததுக்கே அவங்க எவ்வளவு பதட்டமானாங்க. அதனாலதான் இந்த மாதிரி நேரத்துல அவங்க ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காண்டி தான் நான் அங்க இருந்து ஒதுங்கி வந்தேன். மத்தபடி எந்த காரணமும் இல்ல. அவங்க அந்த இடத்துல எனக்காண்டி பேச போய் சங்கடமா ஆயிரும், அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகும்ல ரகு. சோ அதனாலதான் விலகி இருந்தேன், மத்தபடி எதுவுமே இல்ல. போதுமா? உண்மையாவே வா. ஐயோ ரகு, எனக்கு இந்த ரகுவை பிடிக்கவே இல்ல. ஆமா. ஷேம் பிடிக்கல? ஆமா பின்ன என்ன, நானே வந்து காலையில தந்ததை நீங்க தரீங்களா நான் தரவான்னு கேக்குறேன். நீங்க என்னன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல, போங்க. நீங்க போயிட்டு பழைய ரகு அனுப்பி வைங்க. அவர் தான் நான் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாலும் என்கிட்ட ஜாலியா பேசுவாரு. இந்த ரகு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்படி மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா போங்க, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஓய், இந்த மூஞ்சி இப்ப எப்படி இருக்கு? சிரிச்சாதான் இந்த மூஞ்ச பாக்குற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்க மாட்டேங்கிறீங்க. மத்த விஷயத்துல எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுன்னா மட்டும் இந்த மாதிரி ஆயிடுறீங்களே, எதுக்கு? இங்க பாருங்க ரகு, ரகு எப்பவுமே எல்லா விஷயத்திலயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்படி சோர்ந்து போய் எல்லாம் உட்காரவே கூடாது, புரிஞ்சுச்சா? சரிங்க என் ஆசை பண்டாட்டி. கரெக்டான டைமுக்கு தப்பா வந்து நிக்கிற ரோஷன். என்ன மாமா? ஒண்ணு இல்ல ரோஷன். ஆமா, உன் மாமா இங்க ஆளையே காங்கல. ரொம்ப நேரமாச்சு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? தூங்கிட்டானா படுத்து? நானும் மாமா பார்க்க போறேன். நீங்க வரீங்களா? மாமா பத்தி வருவோம். மாமா என்னாச்சு தெரியல, ரூம்ல இருக்காங்க. ஓ, ரூம்ல இருக்காங்களா? சரி சரி. ஆமா, சார் என்ன வேட்டி சட்டையில வேற லெவல்ல இருக்கீங்க. அவ்வளவு பெரிய மனுஷர் ஆயிட்டீங்களா நீங்க? வேட்டி சட்டை எல்லாம் போடுற அளவுக்கு யாரு உங்களுக்கு இந்த காஸ்டியூம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா? ஓய், உன்னதான் கேக்குறேன் குட்டி வாண்டி. வேட்டி சட்டை போடுற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க. அழகு இருக்கா? இந்த Dress வாங்கி தந்தது அகுணம் தான் வாங்கி தந்தாங்க. நானே அழகு இருக்கேன்னா? உனக்கு என்னடி தங்கம், நீ சூப்பரா இருக்க. இந்த வேட்டி சட்டை எல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கடி தங்கமே. இது எல்லாத்தையும் விட சைடுல பாக்கெட்ல கூலர்ஸ் மாட்டிருக்க பாரு, அதுதான் இன்னும் சூப்பர். அழகோ அழகு தங்க குட்டி. மாமா, இவங்க யாரு? ரோஷன், என்ன மறந்துட்டியா நீ? நான் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி இங்க தானே வந்து தங்கி இருந்தேன். யாரு நீங்க? ஆதி, இப்ப எதுக்கு சிரிக்கிற நீ? இதுக்குதான் குழந்தைங்க கிட்ட அடிக்கடிக்கு வந்து பார்த்து பேசணும்னு சொல்றது. ரோஷன், உனக்கு மாமா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன வந்திருக்கீங்க? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாங்கி வந்ததுக்கு. நீங்க இது வாங்கி வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய டைலாக் அசால்ட்டா அடிச்சுக்கிட்டு இருக்க? யார் சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி யாராச்சும் கொடுத்தா சொல்லணும்னு சொல்லிட்டு? உன் மாமனா இல்ல உன் அம்மாவா?
எனக்கு அனுரா சொல்லி கொடுத்தா. ஏன்னா நம்மளுக்கு வாங்கி வந்து தந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி. முன்ன பின்ன தேடுவாங்க. சாக்கி தந்தாங்கன்னா பிச்சி தந்தாங்கன்னா வேண்டான்னு சொல்லிடணும். இல்ல நீ வாங்கிக்கோ குட்டி பாப்பா சொன்னாங்கன்னா அம்மா கிட்ட இல்லன்னா பாட்டி கிட்ட மாமா கிட்ட அண்ணு கிட்ட எல்லா கிட்டயும் பர்மிஷன் வாங்கிட்டுதான் அந்த சாக்லேட்டை சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்கா அண்ணு. சும்மா எவ்வளவு விவரமா பேசுதிய தங்க குட்டி. சரிடி தங்கம், இதே மாமா உனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். என்ன மாமா வாங்கி வந்திருக்கீங்க? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அட இருடா குடுக்குறேன், அதுக்கப்புறமா தேங்க்ஸ் சொல்லு. சரி. சாக்லேட் அம்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. உங்களை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களை மட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மாமா இருந்தும் மாமாவை தானே பிடிக்கும்னு சொல்லுவேன். மாமா இல்லன்னு இப்ப என்ன பிடிக்கும்னு சொல்றியா? நல்லா பேச கத்துக்கிட்ட ரோஷன் நீ. அடுத்த வருஷம் உன்னை பாரு, கண்டிப்பா ஸ்கூலுக்கு அனுப்ப போறாங்க. ஆமா, இப்பதான் அண்ணு சொன்னா ஸ்கூல் போனா நிறைய நிறைய ஃப்ரெண்டு கிடைப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஸ்கூல் போவேன். அடுத்த வருஷம் அடம் பிடிக்காம போவேன். இந்த வருஷம் தான் ஸ்கூல் போக மாட்டேன் நானு. இந்த வருஷம் எங்களுக்கு குட்டி பாப்பா வரப்போகுது. அதனால குட்டி பாப்பா பாத்துக்கணும்ல, அதனால நான் ஸ்கூல் போக மாட்டேன். உனக்கு குட்டி பாப்பா வருது. நல்லாதான் பேசுற. சரி, அப்ப அடுத்த வருஷம் ஸ்கூல் போனா அடுத்த வருஷம் யார் பாத்துப்பா? அடுத்த வருஷம் குட்டி பாப்பாவை பாத்துக்கோ. குட்டி பாப்பா என்ன மாதிரி அடுத்த வருஷம் வளர்ந்துரும். அப்போ குட்டி பாப்பா பாத்துக்க வேண்டாம்ல. இப்போ என்ன நானே பாத்துக்கிறேன். அதனால குட்டி பாப்பாவை பாத்துக்கோ. அதனால பிரச்சனை இல்ல. இப்ப மட்டும் குட்டி பாப்பாவை நான் பாத்துக்கணும். எவ்வளவு வாய் பேசுறான் பாருங்க இவன். வாழுன்னு நினைக்கிறேன். நல்லா சேட்டை பண்ணுவான்னு நினைக்கிறாங்க. எப்படி எல்லாம் பேசுறான் பாருங்களேன். குழந்தை எப்படி சொல்லாதடி. குழந்தை எவ்வளவு அழகா பேசுது. இந்த வருஷம் சாக்லேட் வாங்கிக்கோ. தேங்க்ஸ் மாமா. நான் போய் ரகு மாமா கிட்ட சொல்லிட்டு வரேன். வராத, ஒரு ரகு மாமாவையும் சேர்த்து கூட்டிட்டு வா. சரியா? இந்த மாதிரி ஆதி மாமா வந்துட்டாங்க, கீழே வெயிட் பண்றாங்க. நீங்க வருவீங்களான்னு சொல்லு. ஓகே? சரி மாமா. மாமா இந்த சாக்லேட் நீங்க பாதி நான் பாதி அண்ணு பாதி ரகு மாமா பாதி சாப்பிடுவோம். சரிடி தங்கம், இந்த சாக்லேட்டை நீ மட்டும் சாப்பிடு. எனக்கு ரகு மாமாக்கு அண்ணுக்குள்ள நான் வேற வாங்கிக்கிறேன். சரியா? இந்த சாக்லேட் உங்களுக்கு மட்டும்தான். உண்மையாவே மாமா? ஆமாடி செல்லம், உண்மையாவே தான். தேங்க்ஸ். சரி, போய் கூட்டிட்டு வாங்க உங்க மாமாவை. சுபா சுபா பாப்பா சின்ன வாய் பேசுறான் இவன். இவனை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் பையனே வேண்டாம், நம்மளுக்கு பொண்ணே ஓகே தான். மத்த விஷயத்துலலாம் நல்லா தாண்டி இருக்கேன். உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னு வந்தாதான் மண்டை புரிய குழம்பி போயிருது. சரி, அதெல்லாம் விடு. நீயே தரேன்னு சொன்ன, தரியா? ஓகேவா? மாமா ரோஷன் பின்னாடி. ரோஷன், அது எப்படி ரோஷன் கரெக்டா வர? என்ன பண்றீங்க மாமா? ஏதாச்சும் பண்ணலான்னு தான் நினைச்சேன், அதான் நடுவுல வந்துட்டியே. சரி சொல்லு, என்னாச்சு? யாராச்சும் கூப்பிட்டாங்களா? ஆமா, நானே அண்ணுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு போடலாம்னு சொல்லி வந்தேன். இந்த சாக்லேட் அண்ணுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ணு வா, நம்ம சாக்லேட் சாப்பிடுவோம். நம்ம மேல ரூம்ல போய் சாப்பிடுவோம். இங்க இருந்தா ஆச்சி வந்து புடிங்கி சாட்டுவாங்க. வா. டேய், என் அம்மாவை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது? மொட்டை மண்டை. அச்சச்சோ மாமா, நான் பாட்டியே சொல்ல ஆச்சி சொல்றேன். பெரிய ஆச்சி. ரகு அவன் ஆச்சியை சொல்றான், அதாவது உங்க பாட்டியே சொல்றான், அவன் பாட்டியே சொல்லல. டேய் குள்ளவாத்தே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இரு, என் பாட்டிக்கிட்டே கோத்து விடுறேன் உன்னை. மாமா நீ ரொம்ப ரொம்ப பேடு. அட பாவி, காலையில வரைக்கும் நான் தான் குட்டி எல்லாரும் பேடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன பேடுன்னு சொல்றியா நீ? ஆமா, நீங்க தான் பேடு. அண்ணா நீ வா, நான் போலாம். நீ எங்கட ஏன் பண்ணி கூப்பிடுறா? போடா வெளியா. அண்ணா நீ வா. சரி, நான் கிளம்புறேன். சின்னடி, அவன் வந்தோடனே என்ன கழட்டி விட்டுட்ட? பின்ன என்னங்க, குழந்தை பாருங்க எவ்வளவு ஆசையா அத்தை அண்ணுன்னு சொல்லி கூப்பிடுறான். நீங்களும் இருக்கீங்க எப்ப பாரு ரிஃப்யூஸ் பண்ண பல்ப் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு. ஆமா, உங்ககிட்ட ஏதாச்சும் பேச தோணுதா? என் குழந்தை பாருங்க எவ்வளவு அழகா எனக்காண்டி சாக்லேட்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா அத்தைக்கு பிடிக்கும்னு சொல்லி. அடி பாவி, அவனை பார்த்த உடனே என்ன கழட்டி விடுறல நீ? உனக்கு இருக்கு இருடி. என்ன இருக்கு? ரொம்ப நேரம் இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. மாமா சிவவார ஒருத்தன் கொஞ்ச நேரம் கூட கட்டின பொண்டாட்டிக்கிட்டு பேச விட மாட்டேங்க. உங்க தேடி ஒருத்தவங்க கீழே வந்திருக்காங்க. யாரு ரோஷன்? தெரியலையே யாருன்னு சொல்லி. ஆனா அவங்களும் மாமா தான். அவங்க தான் இந்த சாக்லேட் கொடுத்தாங்க எனக்கு. ரோஷன், உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், முன்ன பின்ன தெரியாதவங்க சாக்லேட் கொடுத்தா வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அனு உன்கிட்ட பேசவே மாட்டேன். அனு உன்னை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிடுவேன். பரவாயில்லையா? அனு அப்படி சொல்லாத. அந்த மாமா நம்ம ஃப்ரெண்டு தான். மாமா அகு நம்ம ஃப்ரெண்டு. ஷியாம் ஃப்ரெண்டா? அது யாருடா? அச்சோ, மாமா ஃப்ரெண்டு. ஒருவேளை ஆதியனா வரப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, மாமா ஃப்ரெண்டு தான். ஆதி எப்படி வருவான்? அவன் தான் அடிபட்டு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தான்ல. அவனுக்கு தலை வலிக்குது, தலை தூக்குனாலேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இதுல எப்படி வருவான் அவன்? அப்ப வேற யாரா இருக்கும்? சரி வா ரோஷன், யாருன்னு போய் பாக்கலாம். சரி வாங்க.
சரி போ வரேன். நீங்க வாங்க. வா போவோம். சரி லூசி, நீ எங்கதான் இருக்கியா? நீ வந்திருக்க மாட்டேன்னு நினைச்சேன். எப்படி கரெக்ட் டைம்க்கு வந்துட்ட? பரவாயில்லையே, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீ கரெக்ட் டைம் வந்துருவ. எல்லாரும் ஒன்ன மாதிரி இருப்பாங்களா? இல்ல வேலைக்கே லேட்டா தான் வருவ. அது சரி, வேலைக்கு லேட்டா வந்தா பரவாயில்லடா, அங்க வேலை செய்யணும் லேட்டா வருவ. அது இருக்கட்டும், சின்ன லேட்டா வந்த. சேண்டா, குழந்தை பிறந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம்ல, இன்னும் கரெக்டா இருந்திருக்கும். வந்து குழந்தைய பார்த்துட்டு கையோட அப்படியே போயிருக்கலாம்ல நீ. ஆள பாரு, இங்க பாருங்க, இவனெல்லாம் நம்பாதீங்க. சும்மா கடமைக்குன்னு வந்திருக்கான் பிரியா. ஏய் கோத்து விட்டு போயிடாதடி, அமைதியா இருடி. ஆள பாரு பைத்தியக்காரி. ஏழை பியாசுற பேச்ச பாரு, பைத்தியக்காரி லூசுன்னு சொல்லிக்கிட்டு அந்த ரகு பையனும் இப்படிதான் பேசிக்கிட்டு அலையறான். ஆமா, ஆளை மண்டையும் நல்ல ஆளுதாம்ல நீ. கொஞ்சமாச்சும் பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேச கத்துக்கோ என்ன. நல்ல ஆக்கத்தை தான் பேசிக்கிட்டு கிடக்கான். அவ மட்டும் என்ன அவன் இவனு சொன்னா அதெல்லாம் நீ கேட்க மாட்டியா பாட்டி? ஓ, பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆம்பளை நீங்க ரேக்கிங் பண்றீங்களா? இங்க பாருங்க, என்ன ஒரு ஆளு ரேக்கிங் பண்ணணும்னு நினைச்சீங்க, ஒட்டுமொத்த வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் வந்துருவாங்க, பாத்துக்கோங்க. ஆமா, இவரு பெருமையை மன்மத. அஜிஜு பாட்டி ஃபுல்லா சொல்லிடாத, நீ வேற. இல்லம்ல, மன்மதனான்னு கேட்க வந்தோம்ல. மன்மதனும் நீ இவனை ரேகிங் பண்ணுதாங்க, ரேகிங். ஆளை பாரு, பண்ற வேலையெல்லாம் இருக்கிய. ஏம்ல, நீ என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா பேட்டு சண்டை வரேன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கியாமே. அதுக்கிட்ட இல்ல பரவாயில்ல, இந்த பிள்ளைய தேடி போறவன் இந்த பிள்ளை எங்க இருக்கு என்ன இருக்குன்னு விசாரிப்பியா? அதை விட்டுட்டு போயிட்டு அடிய வாங்கிட்டு வந்திருக்கா டவுசர் பையல. ஐயோ பாட்டி, நீ வேற யான் பத்தி இந்த மாதிரி எல்லாம் சொல்ற? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பாட்டி, அவ முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் சொல்லாத பாட்டி. ஏற்கனவே அவ ரொம்ப மரியாதை தரா எனக்கு. நீ வேற இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, சின்ன சூப்பரா மரியாதை தருவா. கொஞ்சம் நேரம் அமைதியே இரு பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, என் செல்ல பாட்டி. ஆமா, பாட்டி பெட்டி நிக்கிட்டு ஆளை பாரு. ஏமா, சிவன் தான் கூறு கட்டவன், இவ்வளவு நேரமாக்கி கூட்டிட்டு வரான். நீயாச்சும் சொல்ல வேண்டாமா? வளகாப்பு வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே போவோம், என்ன சீக்கிரமா கிளம்பி வான்னு சொல்லிட்டு இந்த சேலையை உடுத்துறதுக்கு இவ்வளவு நேரமாக்கிட்டியோ? தாவாணி தானே, சேலைனா கூட பரவாயில்லையா? என்னமா நீ பொம்பளை போமா. இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படித்தான் இருக்கு. ஐயோ பாட்டி, நீங்க கேக்குறதெல்லாம் கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. ஆக்சுவலா நான் 1 ஹவருக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டேன். சார் தான் கிளம்புறதுக்கு இவ்வளவு நேரம் ஆக்குனாரு. ஆமா, ஒரு சட்டையும் பேண்ட்டும் போறதுக்கு இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓஹா, இதான் கதையா? அப்பமே நினைச்சேன் இவன் தான் லேட்டு பண்ணிருப்பான்னு சொல்லி. ஒரு சட்டையும் பேண்டையும் போட்டிருக்காள உனக்கு இவ்வளவு நேரம், அவளே ஜாலியா கட்டிட்டு வந்துட்டா. உனக்கு என்னம்ல? ஐயோ பாட்டி, நீங்க வேற. சட்டை வந்து அயன் பண்ணாம இருந்துச்சு பாட்டி, அதை அயன் பண்ணி போட்டு வரதுக்கு நேரமாச்சு. யாம்ல, எப்பவுமே ஒரு டவுசர் போட்டுக்கிட்டு அலைவல, அந்த டவுசர் போட்டுட்டு வர வேண்டியதானே சட்டுன்னு. பாட்டி ரொம்ப டேமேஜ் பண்றீங்க பாட்டி. பண்ணுங்க பாட்டி, அப்படிதான் பண்ணணும் இவனெல்லாம். ஆமா, செவ்லோ என்ன ஓட்டிருப்பேன், அதுவும் என் ஹஸ்பண்ட் முன்னாடி. என்னமே சொல்றாவ பாட்டி? அவன் புருஷன் முன்னாடி இவன் அந்த பிள்ளைய நிறைய இந்த மாதிரிதான் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கானா. அததான் அந்த பிள்ளை சொல்லுது. ஓ, இந்த வேலைய வேற ஆரம்பிச்சிருக்கியா? டவுசர உனக்கு எவ்வளவு வேலை இருந்திருக்கு. சரி சரி, உன்னை டவுசரோட அன்னைக்கு ராத்திரி ஓட விட்ட பத்தியா? அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கே கைய கால முறிச்சு போட்டுருக்கணும். சரி சரி, இனிமே பிள்ளைங்க கிட்ட ஒழுங்கா பேசி பழகணும், புரிஞ்சுச்சா உனக்கு? சாம்பட்டி, என்னையும் உன்னை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க மட்டும் என்ன எல்லாம் ஓகேவா? இவங்க ஒரு சேலையை உடுத்துறதுக்கு இதை எடுத்து பூசுறது என்ன, அதை எடுத்து கட்டுறது என்ன, 10,000 பின்னு குத்துறது என்ன, மேட்சிங் அந்த மலையில் போடுவேன்றது என்ன, ஜிமிக்கி கம்மல் தான் வாங்கணுங்கிறது என்ன, எவ்வளவு பண்றாங்க. இதெல்லாம் நீ கேட்க மாட்டேங்கிறா, என்ன மட்டும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிய. என்ன பாட்டி, இதெல்லாம் எப்படி நியாயமாகும் சொல்லு? ஓ, என்கிட்ட போட்டிக்கு வர என்ன போட்டிக்கு? சரி சரி, ஆம்பளையா பொம்பளையான்ற போட்டிக்கு வந்திருக்கியோ நீ? ஐயோ பாட்டி, அப்படிலாம் இல்ல பாட்டி. ஒருத்தர் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து என்ன குத்துன்னு குத்துறீங்களே. இன்னைக்கு நான் தனியா இருக்கேன். இதே என்னுடைய ஆம்பளைங்க பள்ளத்தோட இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாருமே ஓட விட்டுருப்போம், பாத்துக்கோங்க. ஓ அப்படி, சரி சரி, உன்னுடைய வயசுதாமல என்னுடைய அனுபவம் சொல்றேன் கேட்டுக்கோ. ஆமா, பொண்ணுங்க கிட்ட பணிஞ்சு போவாதவன் எந்த விஷயத்திலும் உருப்பட்டதா சரிச்சதமே இல்ல. காலகாலமா இதையே சொல்லிதான் எங்களை எல்லாருமே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. அம்மாக்கு அடங்கி போனோம், வரப்போற பொண்டாட்டிக்கு அடங்கி போனோம், அப்புறமா பிள்ளை பெத்த அதுக்கு அடங்கி போனோம். ஏன் இல்ல தெரியாம தான் கேக்குறேன், எங்களுக்கு நீங்க அடங்கி போக மாட்டீங்களோ? அதே தாமல நானும் கேக்குறேன். இத்தனை வருஷத்துல இந்த காலத்துலதான் கொஞ்சம் மாற்றம் தெரியுது. ஆமா, ஆம்பளை ஆட்களே பொம்பளைக்கு இப்படி மரியாதை தர்றது என் காலத்துல எல்லாம் என் வீட்டுக்காரர் மூஞ்ச கூட நான் பார்த்தது இல்ல. அதையும் மீறி யாராச்சும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சுப்பேன். அவங்க மூஞ்ச பார்க்க கூடாதான் பொம்பளை ஆட்கள். அந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்ததுதானே உன்னுடைய ஆம்பளையனோ. அது வந்து அது நான் தனியால ஆம்பளையா உங்க எல்லாருமே சமாளிக்க முடியல. அதனாலதான் நீங்க இவ்வளவு பேசுறீங்க. இருங்க, நானும் போயிட்டு இந்த போட்டிக்கு நான் எல்லாருமே கூட்டிட்டு வரேன். போம்ல போ, கூட்டிக்கிட்டு வா. ஏன் கூட்டிக்கிட்டு வந்தா பயந்துருவானோ? சரி, இன்னைக்கு பாத்துருமல ஒரு போட்டியாவே வச்சு பாத்துருவோம். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அந்த போட்டியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செஞ்சு கொடுத்துருவேன். அதே மாதிரி அந்த போட்டியில பொம்பளை ஆட்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க சொல்றதை நீங்க கேட்கணும், சரியா? சரி, ஓகே, இதுக்கு நான் எல்லாரையும் ஒத்துக்க வைக்கிறேன். இங்க பாருமல, பெட்டு கட்டிக்கு இருக்கிறது நீதான். அதனால இந்த பெட்டுல நீ எல்லாரையும் சம்மதிக்க வைக்கிறது உன் பொறுப்பு. அதையும் மீறி சம்மதிக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப வந்தனா அதுக்கான தண்டனையும் உனக்கு இருக்கு, பாத்துக்கோ. ஆமா, இது வரைக்கும் டவுசரேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமேலே
அதுக்கான தண்டனை ஒண்ணு பெசல்லா இருக்கு, பாத்துக்கோ. அந்த பெசல் தண்டனையும் உனக்கு கொடுத்து விடுவேன். பாட்டி என்ன பாட்டி சொல்ற? ஆமா, புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோ, சரியா? போ, எல்லாவனையும் கூட்டிக்கிட்டு வா. சரி, எல்லாரையும் போய் கூட்டிட்டு வரேன். சே, உன் புருஷன் எங்கடி? அவர் மேல இருக்காரு, அவர் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு, ஓகே சூப்பர். எனக்கு ஒரு பலம், எக்ஸ்ட்ரா பலம் பாட்டி. ஏலே, எத்தனை பேரை வேணா கூட்டிக்கிட்டு வரல, ஒத்த ஆளா இருந்து இந்த சொக்கமா எல்லாரையும் சமாளிப்பேன். ஓ அப்படி, எங்க சைடு தாத்தா மட்டும் இருந்திருக்கணும், உங்களை ஓட ஓட விட்டு அடிச்சிருப்போம் நாங்க. அட போல கூறு கெட்டவனே, அந்த ஒத்த மனுஷனை பாயாசத்தை கொடுத்து நான் தான் முடிச்சு விட்டேன், நீங்களும் எனக்கு ஏமாத்துறோம். பாட்டி, அப்ப நீ கொலை பண்ணியா? ஏ, கொலை பண்ணல, நான் வச்ச பாயாசம் நல்லா அம்பிட்டு ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு ஊத்தி ஊத்தி நக்குனா, காலையில பார்த்தா அந்த பாலா போனவன் என்ன நடுராத்திரி விட்டுட்டு அம்போன போய் சேர்ந்துட்டான். அது எப்படி? அந்த பாலா போனவனுக்கு சுகர் இருந்திருக்கு, சுகர் மாத்திரைய போடாம முழுக்கு நான் வச்ச பாயாசத்தை நக்கி நக்கி குடிச்சு காலையில பார்த்தா போய் சேர்ந்து விட்டான். ஆமா, எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்க. அப்போ உனக்கு ஒரு பாயாசத்தை போட வேண்டியது இருக்கு. ஐயோ பாட்டி, ஆள விடு. இங்க பாரும்ல, சொன்னதுதான் போட்டி தான். ஆமா, போயிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வர. ரகு வரலன்னு சொன்னாலும் உனக்கு தான் தண்டனை, மத்த யார் வரலன்னு சொன்னாலும் உனக்கு தான் தண்டனை, பாத்துக்கோ. ஏதோ பிளான் பண்றீங்க என்ன வச்சு, நான் வந்து தொக்கா மாட்டிக்கிட்டேன். சரி, போயிட்டு வரேன். அஷோ பாட்டி, ஏற்கனவே பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, இந்த நிலைமையில இந்த போட்டி எல்லாம் தேவையா? ஆமா, நீ ஏதோ சும்மா பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா போட்டி அது இதுன்னுகிட்டு இருக்க. அடியே கூறு கெட்டவளுங்களா, அவனுக்கு சொல்றதா உங்க எல்லாருக்கும் சொல்றேன். உங்க எல்லாருடைய வயசுதான் என்னுடைய அனுபவம். ரகுவும் அனுவும் வருத்தப்பட்டு ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காங்க. அதுக்காண்டி தாண்டி இதை சும்மா ஏற்பாடு பண்ணிருக்கேன், சரியா? ஒரு ஜாலியா இந்த மாதிரி பேசி சிரிச்சு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் அதுல இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அதனால தாண்டி சொன்னேன், கூறு கெட்டவளுங்களா. உண்மையாவே நீ அடிக்கடிக்கு சொல்லுவ பாட்டி, எங்களுடைய வயசுதான் உங்க அனுபவம்னு சொல்லிட்டு. இப்பதான் புரியுது அந்த அனுபவம்னா என்னன்னு சொல்லிட்டு. சூப்பர் பாட்டி, சூப்பர் ஐடியா. சரி, மசன்னு பேசிக்கிட்டு இல்லாம போட்டிக்கான வேலையை ஆரம்பிங்க, பாத்துருவோம். இன்னைக்கு ஆம்பளைங்களா இல்ல பொம்பளைங்களான்னு சொல்லி. அதையும் ஒரு கை பாத்துருவோம் பாட்டி. ஆமா ஆமா, வெற்றி நம்மளுக்கு தாண்டி. ஓகே பாட்டி. பாட்டி.